இன்னைக்கு திமுகவில் கூப்பிட்டு முதல்வரே ஒரு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவர் எங்கேருந்து வந்தாருன்னு பார்க்குறாங்களே தவிர அவர் யாருன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்கே. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளா சார் அவர்? இல்லைங்கிறேன். நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்னா நீங்கள் ஜீவாவை விஜய் ஆக்கிட்டு வர வேண்டியது தானே, ஏன் உங்களால் ஆக்க முடியல? ஒரு அமைச்சரை எந்திரிக்க சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாருன்னா அதுதாங்க விஜய்கிட்டேருந்து வந்தாருங்கிறதுனால அந்த மரியாதை, வேற ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு விஜய் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் புஷியானந்தே பிரிஞ்சு போகிறாருன்னு வைங்க, இதை விட பெரிய மரியாதை அவருக்கு கிடைக்கும். ஓகே, அவரை என்னென்னவோ சொன்ன வாயெல்லாம் நறுமணம் முழக்க நாளைக்கு பேசுவாங்க. அதனால் அது சந்தர்ப்பம் தானேங்க. இப்போ இதே தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த செல்வகுமார் எங்கே இருக்காருன்னு பார்க்க தானே போகிறீங்க நீங்கள். கண்டிப்பாக. ஆனால் சார், மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சியில் வேட்பாளர் நின்ன ஒருத்தர் ஒரு செய்தி சேனலில் கூட அதை ஏன் மென்ஷன் பண்ணி கூட சொல்லலை? எல்லாருமே விஜய் மேனேஜர் வெளியே வந்து இல்லைங்க. இப்போது பிரபலமான ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார், என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் சொந்த ஊர் எது, எல்லாமே தெரியும். இவர் பிரபலம் இல்லாத ஒருத்தர். பெரிய கட்சி இருக்குல்ல? இல்லைங்க, விஜயை திட்டி பிரபலமானவர். ஓகே ஓகே. இப்போ அவர் திரைத்துறையில் இருந்ததுனால கமலஹாசனை ஈஸியாக ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு கமல் நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவர் கட்சியில் ஆளே இல்லாமல் இருந்த காலத்தில் ஏதோ மேனேஜர் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. 2-3 தடவை நம்ம கூட இவரை பார்த்துருக்கோமே, பார்த்த ஞாபகம் இருக்கேன், சரியா கட்சியில் சேர்த்துக்கியான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கண்டென்ட்டு விஜய் கிட்டேருந்து வந்தவர், அவ்வளோதான். அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு தேவைப்படுது, சேர்த்துட்டாங்க. ஓகே, அதனால் பலன் இல்லைங்கிறத அவங்க உணர்வாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ திமுகவிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவரை சேர்த்துருக்காங்கன்னு வைங்களேன், அதனால் ஏதாவது பலன் விளையணும்ல, ஒன்றுமே இல்லையே.